வணக்கம் நேர்களே. தேள், பாம்பு, அச்சத்துல துடிக்கிற எலி, கரையான், கசாப்பு கடைக்காரர், புத்தி பேதலிச்சு போயிடுச்சு, காமெடி நடிக்கிறது, முகத்துல துப்பணம் போல இருக்கு, கடல்ல குதிக்கட்டும், துண்டு துண்டா வெட்டி போடணும். இவையெல்லாம் இந்தியாவை ஆள போட்டியிடும் நமது மாண்புமிகு தலைவர்களும் அவர்களது பிரதிநிதிகளும் இந்த தேர்தல் திருவிழால பாடிய ரீங்கார கான கீதங்கள். இந்த அளவுக்கு தேர்தல் களம், அரசியல் விவாதங்கள் தரம் தாழ்ந்து போனதற்கு காரணம் யார், காரணம் என்ன, விரிவாக விவாதிக்கலாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பினை காட்டும். தேர்தல் பிரச்சனைகள் விமர்சன எல்லைகளை கடந்து தனிநபர் தாக்குதல்களாக, தரக்குறைவான பேச்சுகளாக வெளிப்படுவது சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. ஆனால் தரக்குறைவு என்பதற்கான மதிப்பீடுதான் என்ன? ராகுல் காந்தி ஒரு பிக்னிக் போல தலித்துகளின் வீடு சென்று தேநீர் கொண்டாடுகிறார் என பாபா ராம்தேவ் பேசியது, மோடி கலவரங்களின் சிற்பி, கசாப்பு கடைக்காரர், அவர் கைகளில் ரத்தம் வழிகிறது என மம்தா பானர்ஜி பேசி வருவது, நரேந்திர மோடி பிரதமராக எதிர்ப்பவர்கள் பாகிஸ்தானுக்கு ஓட வேண்டியதுதான் என பாஜகவின் கிரிராஜ் சிங் கர்ஜிக்க, ராகுல் காந்தி கோமாளித்தனமாக பேசுகிறார், அம்மாவும் மகனும் போட்டி போட்டுக் கொண்டு பொய் பேசுகிறார்கள் என மோடி தாக்க, பாஜகவினர் பொறியில் மாட்டிய எலிகள் என பிரியங்கா பேச, கசாப்பு கடைக்காரரான மோடி ஏன் மனைவியை காப்பாற்றவில்லை என லாலு பிரசாத் கொந்தளிக்க, இவ்வாறான மேடை பேச்சுக்கள் அந்த நேரத்தில் மக்களை குஷிப்படுத்த கைதட்ட உதவும். ஆனால் மக்கள் நலன், நாட்டு வளர்ச்சி போன்றவற்றோடு இந்த பேச்சுக்களுக்கு என்ன சம்பந்தம் உள்ளன என்பது அரசியல் சமூக ஆர்வலர்களின் பார்வையாக உள்ளது. இந்த தேர்தலில் ஒரு திருப்பு முனையாக கவனிக்கத்தக்க அம்சமாக பிரியங்காவின் பிரச்சாரம் பார்க்கப்படுகிறது. அவரது தோற்றம், சிரிப்பு, பாவனைகள் சில அவரது பாட்டி இந்திரா காந்தியை நினைவுபடுத்துவதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன. மேலும் ராகுல் காந்தியால் பெரிய வெற்றியை பெற்றுத்தர முடியாதது காங்கிரஸ் சந்தித்து வரும் வீழ்ச்சி போன்றவற்றிலிருந்து கட்சியை மீட்டெடுக்க ஒரு வசீகரமான நேரு குடும்ப வாரிசு தேவை என்பது இன்றைய காங்கிரசின் நிர்பந்தமாக உள்ளது. தரக்குறைவான விமர்சனங்கள் தவிர்க்க வேண்டியவையா அல்லது பொது வாழ்வில் வருபவர்களுக்கு இவை தவிர்க்க முடியாதவையா? இது உள்ளிட்ட பல விஷயங்களை விரிவாக அலச இருக்கின்றோம். லட்சோப லட்சம் பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன. அது பற்றிய விவாதங்கள், மாற்று கருத்துகள் இவை முன்னிலைப்படாம இந்த மாதிரியான தனிப்பட்ட கருத்துக்களை தலைவர்கள் முன்வைப்பது, அதுவும் மூத்த தலைவர்கள் முன்வைப்பது எந்த அளவுக்கு சரி என்ற கேள்வியை பிரதானமாக எழுப்பி இருக்கிறது. எது தனிப்பட்ட விமர்சனம், எது அத்துமீறிய விமர்சனம், எது தரம் தாழ்ந்த விமர்சனம், இப்படி பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்ற கேள்வி எல்லாமும் எழுந்திருக்க விவாதிப்போம் இன்றைய நிகழ்ச்சியில். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு நெய்வேலி பாலு, சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான திரு நெய்வேலி பாலு இணைகிறார். இந்த விவாதம் பிஜேபி இல்லாமல் முழுமை பெறாது. பாரதிய ஜனதாவின் மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார்கள். நான் திரு நெய்வேலி பாலு அவர்கள்ட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா கட்சிகள் மேலும் இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்போ இஷ்யூஸ் கொஞ்சம் பின்னாடி போய் தலைவர்கள் இஷ்யூஸ் பத்தி ஒரு பிரச்சார அறிக்கைகள்ல மட்டும் கொடுத்துட்டு தேர்தல் களத்துல, அரசியல் அரங்கத்துல, மேடைகள்ல இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள்ல இறங்குவது அப்படிங்கிறது புதிய விஷயம் இல்ல. ஆனா இந்த தேர்தலை அதீதமா தேசிய அளவுல பார்க்க முடிகிறது. நம்மால எப்படி பார்க்கிறீங்க? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலாக நான் பார்ப்பது என்ன என்று சொன்னால், மக்களுக்கு சொல்வதற்கு அந்த கட்சிகள் யாரா இருந்தாலும் அவரிடம் எதுவும் இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள், இன்னும் சொல்ல போனால் மணிக்கு மணி மக்களுடைய துயரங்களும் துன்பங்களும் விலைவாசி போன்றவைகளும் இன்றைக்கு அவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றன. சாதாரண மக்களுக்கான வாழ்க்கை என்பது எங்கேயோ இருக்கிறது. இப்பெல்லாம் நமக்கெல்லாம் சுதந்திர காலத்தில், சுதந்திர போராட்ட காலத்திலாம் பேசப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நினைவுக்கு எனக்கு வருகின்றது. அதாவது இந்த நாட்டில் ஒரு அதிகமாக ஊதியம் வாங்கக்கூடியவருக்கும் மிக குறைந்த ஊதியம் வாங்கக்கூடியவருக்கும் இடையிலே எவ்வளவு வேறுபாடு இருக்கலாம் அல்லது எத்தனை விகிதம் இருக்கலாம் என்றெல்லாம் பேசப்பட்டது. அதெல்லாம் ஒரு காலம். சைனாவிலே, சோவியத் ரஷ்யாவே அப்படி செய்தார்கள். ஒரு ஜனாதிபதி அவருடைய குடும்பத்திலே அவரும் அவர் மனைவி மட்டும்தான், இப்ப மாவோவும் அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்கின்றார்கள்
ஆனால் அவரிடம் வேலை செய்யக்கூடிய ஒரு ஓட்டுநரோ அல்லது ஒரு தொழிலாளிக்கோ அவர் 6 குழந்தைகள் இருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு 8 ரொட்டி துண்டுகளுக்கும் மாவோவுக்கு 2 ரொட்டி துண்டுகளும் என்று பேசப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இது ஒன்றும் கற்பனை அல்ல. இது நம்முடைய நாம் வாழ்ந்த காலத்திலே இருந்த ஒரு நடைமுறையாக சோவியத்தையும் சைனாவையும் பார்க்கும்போது நம்ம நாட்டிலேயே கூட அப்படிப்பட்ட ஒரு தொடக்கத்தில இருந்தே நம்ம இப்போ காந்தியடிகள் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவருடைய வாழ்நிலை எப்படி இருந்தது, பொது வாழ்க்கையில் வரக்கூடியவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு பல்வேறு முன் மாதிரிகளை நம்மால் காட்ட முடியும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களும் அவருடைய மனைவி பிரபாவதி அவர்களும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுதே அவர்கள் நாம் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது பொது வாழ்க்கையிலே இருப்பதனால் என்று ஒரு முடிவு எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அதை போலவே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அடுத்தாற் போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த சுந்தரையா அவர்களும் அவருடைய மனைவியாக இருந்த அந்த லீலா என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்கள் திருமணம் பதிவு செய்வதற்கு முன்பாக ஒரு மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் அந்த குழந்தை பெறாமல் இருப்பதற்கான அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகுதான் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி உன்னதமான தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆஃப்லைட் அதிகமாக இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை கேட்க முடியுது. காரணம் இஷ்யூஸ் பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். விவாதத்துடைய கேள்விதான், தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அதிகம் வைக்கக்கூடிய கட்சி எதுன்னு நேர்கள்ட்ட கேட்டிருக்கோம். அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன் திரு நாராயணன். கேள்வி இங்க உங்களுடைய இதுல நான் பல முறை வந்திருக்கேன். பல முறை நான் பேசும்போது புள்ளி விவரங்களும் எப்படி மோடி தவறாக ஒரு குஜராத் மாடல்னு சொன்னாரு, மோடி இல்ல லேடின்னு நம்ம முதலமைச்சரே சொல்லிருக்காங்க. குஜராத் மாடல் முதல் முறையாக புள்ளி விவரங்களுடன் குஜராத் இல்லன்னு நான் சொல்லச்சே எடுப்பட்டது. இந்த அம்மா ஒரு தடவை சொன்ன உடனே எடுப்பட்டது தமிழக முதலமைச்சரை வரவேற்கிறேன். சோ குஜராத் மாடல் எவ்வளவு பொய் பொய் பொய். அதுக்கு தான் சொன்னாரு எங்களுடைய சிதம்பரம் அவர்கள் ஃபேக் என்கவுண்டர் வித் ஃபேக்ட்ஸ் அப்படின்னாரு. அதாவது உண்மையை என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஆள் மோடி என்று சொன்னார். தவறு என்று அதாவது சில நேரங்கள் என்ன ஆகும், ஒரு தலைவர் பேசிச்சு பார்த்து இப்ப கூட பேசினாரு, இங்க வாவு சிதம்பரம் பிள்ளை நம்ம உப்பு சத்தியாகிரத பண்ணா பார்த்தாரு. அது சில தரம் தாழ்ந்து பேசுவதை பத்தி பேசணும். தரம் தாழ்ந்து இங்க சிதம்பரம் அவர்கள் மறுபடியும் 2வது தடவை எண்ணப்படவில்லை என்று தெளிவாக சொன்ன பின்பும் வேண்டுமென்றே பேசக்கூடிய ஒருவர் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதாவது 56 இன்ச்சு மார்பு, இது ஒரு பிரதமராக வரக்கூடியவர் பேசக்கூடிய பேச்சா? தெருமுனையில் இருக்கவெல்லாம் பேசுவான். அதாவது பாஜக மீது நீங்க பேச பாத்தீங்கன்னா கடைசியாக இப்பொழுது பிரியங்கா அவர்கள் சொன்னதை தவிர நீங்க இப்போ உங்க 5 நிமிடத்தை நான் ரொம்ப உற்று கவனித்தேன். அதுல ஒரே ஒண்ணு எலி போல் இருக்கின்றார்கள் என்று நீங்கள் சொன்னதை தவிர முடிச்சிடறேன். அதாவது அனிமூன்னு சொன்னது ஒரு சாமியார், அவருடைய புத்தியை காட்டினது. ஆனா நீங்க பேசினது பூரா எங்கள் கட்சியில ஒரே ஒரு தடவை இதை சொன்னா உங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்க காமிச்சிருக்கீங்க. அப்போ அதிகமாக அசிங்கமாக பேசுபவர் யாரும் நீங்களே காட்டிட்டீங்களே. பாம்பு, டீ கடைக்காரர், வெட்டி போடணும், இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பாஜக தலைவர்கள் பேசினதா? டீ கடைக்காரர் அப்படின்றது மரியாதையோட சொல்றப்படுகிறது. நான் ஸ்லம்ல போய் அவன் கக்கூசு வாருங்க, கக்கூசு வாரணும்னு சொல்லிருக்காங்க. தப்பு இல்ல, அதான் பெருமையா நினைக்கிறேன். பாம்பெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான யார் விமர்சனம் பண்ணது பாருங்க உங்க இதுல. மணிசங்கர் ஐயர்னு சொல்றாரு. எந்த யூ காட் டு டேக் திங்ஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் பேசக்கூடாது. அதாவது நானே சொல்றேன் இவர் ஒரு ஹிட்லர் அப்படின்னு சொல்றேன். சரி, இவரை இன்னைக்கு ஹிட்லர் நான் சொன்னதே பல முறை எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்றது ஆரோக்கியமான விமர்சனமா? அதாவது அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணச்சு சரியில்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும், ஆங்கில புலமை தெரிந்தவர்கள் பல பேர் போயிருப்பாங்க. ஒரு நல்ல மனிதன் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆங்கிலத்துல தரமான விமர்சனங்கள்ல வரைச்சே நீங்க பாத்துங்க, பேப்பர்ல வரும். வந்திருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, நீங்களும் ஆங்கில புலமை உள்ளவர் இல்ல. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அதுக்கு நான் வரேன். ஆங்கிலத்துல நீங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் வார்த்தை தவறான பத்திரிகைகள்ல வருதா?
ஆனா ஒரே ஒரு நிமிஷம், அதுவே தமிழ்ல இல்ல அந்த வார்த்தைகள் ஏதாவது தரமான பத்திரிகைகள் வருமா? நான் பேச நீங்க நடுவில் பேசுங்க. இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்குங்க. இடம் பொருள் ஏவல் இருக்கு. யூ கேன் கோட் அவுட் ஆஃப் கான்டெக்ட். எங்கள் தலைவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக தரத்துடன் பேசுகிறேன். ஆனா இந்தியாவுடைய பிரதமராக வருவது பொய் மட்டும் இல்ல, புத்தி பேதளிச்சு விட்டது அப்படின்னு சொல்றது ரொம்ப தரமான விமர்சனமா? அதாவது திராவிட கட்சிகள் ஒரு காலகட்டத்தில் பொய் சொன்னது. தலைவர் எங்க காமராஜருடைய வீட்டை பார்த்து அதே மாதிரிதான் மோடி சொன்ன மாதிரி ஒரு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்கள்லாம். அதேதான் மோடி இன்னைக்கு செய்யறாரு. நிச்சயமா பாஜக செய்தி தொடர்பாளர் அவங்களுக்கு நேரத்துக்கு பார்க்கல, நான் என்ன பண்ண முடியாது. கேட்க போறேன். என்னுடைய கேள்வி, உங்களுடைய கட்சியுடைய தலைவர் ஒரு முன்னாள் பிரதமரை பார்த்து, அவர் பிரதமர் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அவருக்கு மென்டல் பேலன்ஸ் இழந்து விட்டார் அப்படின்னு சொல்றது, புத்தி பேதளித்து விட்டது அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது. ஒரே ஒரு நிமிஷம், மென்டல் பேலன்ஸ் இழந்து விட்டார். அதுக்கும் நீங்க தமிழ்ல சரியான மொழிபெயர்ப்பு இல்ல, கேளுங்க. புத்தி பேதளித்து விட்டதுன்றதுக்கும் மென்டல் பேலன்ஸ் இட்ஸ் a temporary change. So I go through a depression. கொஞ்ச நேரத்துக்கு நான் கோபப்படுறேன். he is like mad அப்படின்னு ஆங்கிலத்துல. ஆனா தமிழ் அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு. சோ மென்டல் பேலன்ஸ் திருமதி சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை பார்த்து சொன்னதுங்கிறது ரொம்ப நாகரிகமான விமர்சனம். இம்பார்ட்டன்ட் சொன்னது அர்த்தத்தோட நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் கேளுன்னு சொன்னதை அந்த அர்த்தத்தோட அவர் சொல்லியிருக்காரு. பாம்புன்னு சொன்னதை அந்த அர்த்தத்தோட புரிஞ்சுக்கணும். ஆனா ஹனிமூன் சொன்னாலும் மற்ற கட்சி சொல்லும்போது அப்படியே எடுத்துக்கணுமா? ஐயா, எல்லாத்தையுமே இடம் பொருள் ஏவலுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் உங்க மீடியாக்குள்ள நீங்க இடம் பொருள் ஏவல் இல்லாம அந்த வார்த்தையை மட்டும் போக்கஸ் பண்ணி சொல்றதால இதெல்லாம் வந்து பாபா ராம்தேவ் சொன்னதெல்லாம் சொல்லி பாபா ராம்தேவ் வந்து தெளிவாக சொன்னாரு. அவர் பிக்னிக்கு போறாரு, அது மட்டும் இல்ல ஹனிமூனுக்கு போறாரு. எந்த இடத்துல? தலித்துகளுடைய வீட்டுல. அதாவது ஒரு சாமியார் பேசுற பேச்சாது அசிங்கம் இல்ல. நான் சொல்லலைங்க, நான் சொல்ல. நீங்க என்ன நான் சொல்றது தவறுன்னு சொல்லலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லி தெரியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க சிரிச்சீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்றது தவறு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் கேட்ட கேள்வி. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுக்கான முகாந்திரம் பிரைமா ஃபேஸ் இருக்கிறதுனால எடுத்திருக்கு. அப்பதான் நான் சொன்னது சரிதானே? நான் வந்து சாமியார் பார்த்து சாமியார் புத்தி எப்படி இருக்கு. அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா துண்டு துண்டா வெட்டி போடணும்னு ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் சொல்லும் போது நடவடிக்கை எடுத்தது. அப்போ சரியா தானே தப்பு நான் நினைக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை மாதிரி இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு பேசுற ஆள் இல்ல. நான் மறுபடியும் சொன்னேன், நீங்க பேச ஒரே ஒரு ஆள் தான் காங்கிரஸ் குறிப்பிட்டீங்க, மத்த எல்லாரும் இல்லன்னு சொன்னேன். இருக்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். இருக்கிறவங்க காங்கிரஸ் என்னைக்குமே பெட்டர். மோடி மாதிரி திரும்ப திரும்ப வேண்டும் என்றே விதிவிலக்கு உண்டா என்ன? பாரதிய ஜனதாவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த பகுதியில் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இடைவெளிக்கு முன்னாடி திரு நாராயணன் சொல்லி வந்த விஷயம் என்னவென்றால், காங்கிரஸை சேர்ந்த சில தலைவர்கள் செய்த விமர்சனங்கள் வைத்தது உண்மைதான். எண்ணிக்கையில பாருங்க, சமீபத்தில் பாருங்க, அதிகமா இது போன்ற பர்சனல் அட்டாக்ஸ், தனிப்பட்ட தாக்குதல்கள், தரம் தாழ்ந்த தாக்குதல்கள் எல்லாம் செஞ்சது பாரதிய ஜனதா என்கிறார். மறுக்கிறீர்கள்? நிச்சயமா மறுக்கிறோம். அதாவது நீங்க அவங்களே சொன்ன மாதிரி எங்களை ஒரு சிலர் பேசுறாங்க, அவங்கள ஒரு சிலர் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல. நீங்க வந்து மரண வியாபாரின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தக்கரை படிந்த கைகள், இந்த மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பா பர்சனல் அட்டாக் அப்படிங்கறது இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா, திருமதி பிரியங்கா காந்தி பிரச்சாரத்துக்கு போகும்போது என்னுடைய கணவரை பற்றி சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் என் மனதை வேதனையடைய வைக்கிறது அப்படிங்கிறாங்க. பிஜேபி வந்து பர்சனல் அட்டாக் அப்படிங்கறத எதுவும் செய்யல. ராபர்ட் வத்ரா மாதிரி நம்ம வந்து சொல்லி இருக்கிறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா, லேண்ட் அலாட்மெண்ட் ஆனது காங்கிரஸ் வந்து ஆட்சி செய்த போது ராஜஸ்தானில், அதுக்கப்புறம் வந்து ஹரியானாவில் 1 லட்சம் முதலீட்டில் ஒரு கம்பெனியை ஆரம்பித்து விட்டு 10 வருட காலத்தில் அது 400 கோடி ரூபாய் ஆயிருக்கிறது. ஒவ்வொரு பர்சனல் அட்டாக்குக்கும் அவங்க ஒரு வழக்கம் கொடுக்க முடியும். யூ கான்ட் ப்ளே தி விக்டிம். ஐயோ எங்களை இப்படி சொல்றாங்களே, தனிப்பட்ட தாக்குதல்களை சொல்றாங்களே, நீங்க சொல்றது இல்லையா? நீங்க இதுல வந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் அப்படிங்கறதுல அரசியல் விமர்சனங்கள் அப்படின்னு விட்டுட்டு பாருங்க. ஊழல் அப்படிங்கறது இந்த தேர்தல்ல மிக முக்கியமான விஷயம். சரி, நீங்க ஊழலை பத்தி சொல்லும் போது ஊழல் பண்ணவங்களை பத்தி நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. அப்ப அந்த விமர்சனங்கள் எது தனிப்பட்ட விமர்சனம், எது அரசியல் விமர்சனங்கிற எல்லைக்கோடு எது?
அப்படி எல்லாத்தையுமே உங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் தனிப்பட்ட விமர்சனங்கள் செய்யவே இல்லைங்கிறீங்களா? மூத்த தலைவர்கள் எல்லையே கிடையாதுன்னு அவங்க என்ன கிடையாதுங்க? நீங்க சொன்னீங்க எல்லை கிடையாது, இல்லைன்னா எல்லைப்பாடுன்னு அவங்க தெளிவா கேள்வி கேட்கிறாங்க. நீங்க தனிப்பட்ட விமர்சனம் வைக்கக்கூடியது அரசியல் தர்மம் அப்படின்னு அவங்க வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். அந்த கேள்வியை தான் திரு நெய்வேலி பாலு அவர்கள்ட்ட கேட்கிறேன். எது தனிப்பட்ட விமர்சனம், எது தரம் தாழ்ந்த விமர்சனம், எது வரம்பு மீறிய விமர்சனம், எல்லாத்தையும் வெவ்வேறு மாதிரி நம்ம பார்க்கணும் திரு நெய்வேலி பாலு. இப்ப நான் அதுல இப்ப குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, இப்ப ராபர்ட் வதேரா கேஸ்ல அவங்க சொல்றது நிலம் அவருடைய அந்த அந்த குறைந்த காலத்துல அவருடைய உயர்வு என்பது அவருடைய பொருளியல் நிலைமை உயர்ந்திருப்பது என்பது அது ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமாக நான் பார்க்கல. 1 லட்சம் ரூபாய் முதலீட்டரும் இத்தனை 100 கோடி ரூபாய்க்கு அதிபராக இந்த குறைந்த ஆண்டுகள்ல எப்படி வந்தார் என்பது தரம் தாழ்ந்த விமர்சனமா பார்க்கல. ஆனா பிரியங்கா அதை என்னன்னா ரொம்ப சாமர்த்தியமா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவரை பற்றி பேசுவது எனக்கு வேதனை அளிக்கிறது. அது கணவர் இல்ல, அவர் வதேரா. அது கணவர்னு சொல்லிட்டு அவங்க பர்சனலா அதை அப்படி அதை டைவர்ட் பண்றதோட விளைவு அது வேற மாதிரி போகுது. ஆனால் அதே நேரத்தில் இப்ப பாஜகவை பொறுத்த அளவில் நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், இது பாஜக காங்கிரஸ் என்றே நான் பார்க்கவில்லை. இன்றைக்கு பிரதமர் பதவிக்காக போட்டி போடக்கூடிய பெரிய 2 கட்சிகளுமே இன்றைக்கு இந்த விமர்சனத்துல அவங்க 2 பேரும் எப்படி போட்டி போடுறாங்கன்னா, நான் 6 அடி கீழே இறங்கினா நீ 8 அடி இறங்குறியாங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த போட்டியில். அதற்கான காரணம் என்று பார்ப்பதுதான் இந்த விவாதத்தினுடைய பலனாக இருக்க முடியும் என்று நான் பார்க்கிறேன். இது யார் அதிகம் பேசினாங்க, யார் மோசமா பேசினாங்க என்பது அல்ல, அல்லது யார் என்ன சொற்களை பயன்படுத்தினார்கள் என்பது அல்ல. அதை விட என்ன என்றால் இதற்கான காரணம் என்ன பின்னணி, இதன் பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்ன, அந்த அரசியல் என்ன என்று சொன்னால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பதும் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளின் தலைவர்கள் பேச்சுக்கள் என்பதும் அதற்கும் இந்த நாட்டினுடைய சாதாரண மக்களுக்கும் தொடர்பே இல்லாத விஷயம். அவருடைய பிரச்சனை, அவருடைய வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் படாத ஒரு உயர்ந்த தந்த கோபுரங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு மாற்றத்தை சீர்திருத்தத்துடைய சின்னமா திரு ராகுல் காந்தி சொல்லும்போது அவரும் கூட, ஏன் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் கூட இந்த விஷயத்துக்கு விதிவிலக்கு இல்லைன்னு உண்மை. எப்படி இவங்க சொன்னது மரண வியாபாரின்னு சொன்னது சொல்றீங்களா? அதுக்காக சொல்றீங்க எது தரம் தாழ்ந்து மென்டல் பேலன்ஸ் ஏற்கனவே பேசுறேன். அது தரமான விமர்சனம். ஒரு பிரதமரை பார்த்து மென்டல் பேலன்ஸ் இழந்து விட்டார்னு சொன்னது தரமான. நீங்க பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது டிரான்ஸ்லேஷன்ல சில நேரங்கள்ல அதனுடைய அர்த்தங்கள் மாறி பார்லிமெண்ட்ல போய் மென்டல் பேலன்ஸ் நீங்க பேசினீங்கன்னா அது நான் முடிச்சிடறேன். he lost his mental balance பேசினா அன்பார்லிமெண்டரி சொல்லிட்டு அது வார்த்தையை எடுப்பாங்களான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லெஜிட்டிமேட் அப்படின்றதும் எந்த இடத்துல யூஸ் பண்றீங்கன்றது அத்வானி சொன்ன போது நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்றீங்கன்றது தயவு இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் சொன்னார். அது பார்லிமெண்டரியா? ஆமா, இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் அதற்கான அதாவது சரியான ஒரு இது இல்ல, அதற்கான நிலை இல்லைங்கிறது. அது பார்லிமெண்ட்லயே சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல எடுத்ததாக எனக்கு தெரியாது. எடுத்திருக்காங்களா நீங்க சொல்லுங்க. அதனால அத்வானி பின்வாங்கிட்டார். இல்லங்க, எடுத்தாங்களா அந்த வார்த்தை? Advani has withdrawn. Okay, so the point is sometimes it's quoted out of context. Now, ஆனா தரம் தாழ்ந்ததுல இவர்கள் நீங்க மறுபடியும் இவர் வேணா அதை திசையை மாத்தலாம். உங்களுடைய கேள்வி நான் ஒத்துக்கிட்டேன், காங்கிரஸ் சொன்னாங்க. இப்போ இந்த இதுல கூட நான் பல பேரோட இது பேசியிருக்கேங்க. ஆனா ஒருத்தர் முதல்ல சத்தம் போடுவாங்க, சத்தம் போட மாட்டேன் போடாதீங்கன்னு சொல்லுவேன். 2வது சத்தம் போடுவாங்க, 3வது நான் அவங்களுக்கு சேரமா சத்தம் போட வேண்டியிருக்கு. பிகாஸ் ஐ எம் ப்ரோவோக். எல்லாரும் பார்த்திருக்காங்க, இது ஒண்ணும் நடக்காத நிகழ்ச்சி இல்ல. அதே போல பிஜேபி இங்க செய்யற மாதிரி அங்கேயும் தரம் தாழ்ந்து பொய்யை திரும்ப திரும்ப சொல்கின்றார்கள். பொய்யை பொய்ன்னு சொன்னப்புறம் காண்பித்த சில நேரங்கள்ல ஃபேக்சுவல் எரர் வரலாம். ஆனா வேண்டும் என்று இப்போ வாத்ராவை பத்தி பேசினாங்க, அதுக்கு நான் வரேன். ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவர் ஒரு தனிப்பட்ட நபர், அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டது. இதை எடுத்து போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இது யாரும் பேச மாட்டாங்க. தனிப்பட்ட நபருக்கே அமைச்சர்கள் பேசுறாங்க. இல்ல ஏன்னா இது நீங்க அரசியல் ஆக்கின நாங்க இது வரைக்கும் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு எடுத்துக்கங்க. இன்னைக்கு நான் வாத்ராவை பத்தி நான் முதல்ல பேசல. இவங்க பேசினாங்க, அவங்க பேசினப்பறம் நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். நான் பேசல. அப்ப நீங்க கேட்டுக்கலாம். நீங்க முதல்ல நான் பேசினா நீங்க கேட்டது நியாயமான கேள்வி. இப்ப நான் பதில் சொல்லலன்னா இதுல நேரம் கடத்த வேண்டாம். நம்ம பதில் ரொம்ப தெளிவானது. என்னன்னா வாத்ரா வாங்கின லேண்ட சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டப்பறம் அந்த கேஸ் தள்ளு பண்ணிட்டாங்க. அப்ப திரும்ப திரும்ப பொய்ய வாத்ரா என்ற தனிநபர் அதிகமாக சம்பாதிச்சாங்க. அந்த கெம்கா அவங்களுடைய ஹைகோர்ட் வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பறம் அவர் இந்த ஆர்டர் போடுறாரு.
இதெல்லாம் மக்கள் மத்தியில மறுபடியும் உபயோகப்படுத்துறாங்க மோடி. ஒரு நீதிமன்றம் அமைச்சராக குஜராத் மாடல் தமிழகத்தோட மோசமானது எல்லாருக்கும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா திரும்ப திரும்ப சொல்றாங்க. எப்படி வெக்க வேணாம், இது வெக்க வேணாம்னு கேட்டா தரமான வார்த்தையான்னு கேட்பீங்க. தரமான வார்த்தை தமிழ்ல இதே மாதிரிதான் தரமான வார்த்தையா தரமில்லாத வார்த்தையா அப்படிங்கறது அதை பயன்படுத்துறவங்க அதை எப்படி வச்சிருக்காங்கிறது பொறுத்துதான் நீ முடிவு பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நீங்க தேசிய அளவுல விட்டுருங்க. தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் சில தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வச்சாங்கிறது விமர்சனம் மறுக்கிறீங்களா? என்ன விமர்சனம் வச்சாங்க? கருணாகம் அப்படின்னு ஒரு முதலமைச்சரை பார்த்து என்டிஏல 14 சீட்ல போட்டியிடக்கூடிய ஒரு தலைவர் சொன்னது, திரு விஜயகாந்த் சொன்னது ரொம்ப தரமான விமர்சனமா பாஜக அதை ஆமோதிக்கிறவன். நான் அது பாஜக இதுல கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை பார்த்து என்னென்னவெல்லாம் விமர்சனங்கள் வச்சாங்களோ அதே மாதிரி சரியான விமர்சனங்களை நீங்க வைங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இதுல எது தரமான விமர்சனம் தரமில்லாத விமர்சனங்கிறது எல்லா கட்சிகளும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இருக்கட்டும். கருணாகம் அப்படின்னு விஜயகாந்த் தமிழ்நாட்டு மேடைகள்ல பேசினது, ஒரு முதலமைச்சரை பேசினது தரமான விமர்சனம், தரமான விமர்சனம். அதாவது ஒரு கட்சி தலைவரை பார்த்து நீங்க திராவிட இயக்கங்கள் குறிப்பாக தமிழகத்தில் நீங்க திராவிட கட்சிகள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை பார்த்து குறிப்பிடுற விமர்சனங்கள் தேசிய அரசியலை விட இம்மி அளவு மதிமுக தேமுதிக எல்லாரும் சேர்த்துக்கிறீங்களா? நான் குறிப்பா சொல்றது எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு. சொல்லுங்க. இப்போ தேசிய கட்சிகளை எந்த வகையிலையும் மாநில கட்சிகள் குறைந்தவையாக இல்லை அவருடைய விமர்சனங்கள்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா அது தலைகீழா சொல்றேன். ஒரு காலத்துல தமிழ்நாட்டில தான் இந்த மாதிரியான மோசமான விமர்சனங்கள் இருந்தது. 60கள் 70கள்ல மோசமாக அகில இந்திய தலைவர்களை பற்றி மிக மோசமாக பேசுவது என்பது திராவிட கட்சிகளுடைய கலாச்சாரமாக இருந்தது. ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது இடம் மாறி, அப்ப வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பது போக இப்ப என்னாச்சுன்னா தெற்கு தேய்கிறது வடக்கு. இப்போ இந்த மாதிரி விமர்சனங்கள்ல அது உயர்ந்து கொண்டு போகிறது என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த விஷயத்துல இந்த கருணாகம் அப்படின்னு விஜயகாந்த் பயன்படுத்திய கருத்து சரியா தவறா? இது உங்களுடைய பார்வை. கட்சி சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டா பயன்படுத்திய கட்சிக்காரங்க கட்சி தலைவர்கிட்ட கேட்கறது அது முறையா. பிஜேபி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன விமர்சனங்களை முன்வைங்க. நான் அது கருத்து சொல்றேன். கூட்டணியில காங்கிரஸ் பத்தி திமுக விமர்சிக்காதான் அவங்களோட கூட்டணி இல்லையா? அதுதான் சொல்றேன். அந்த விமர்சனங்களை தனிப்பட்ட முறையில ஒவ்வொன்னா வச்சு பாருங்க. கூட்டணியில சேர்ந்து மேடையில கூட சேர்ந்து உட்கார முடியாது. விஜயகாந்த் ஜெயலலிதா பற்றி சொன்னது அவங்க என்ன சொல்லுவாங்க? விஜயகாந்த் பேசுறதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல முடியுமா? அதே மாதிரி அவரை பத்தி சொல்ற எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கு. அதே போல செய்தி தொடர்பாளர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னதுக்காக காங்கிரஸ் கருத்து என்னன்னு கேக்குறீங்களே? இல்ல அதுதான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லும் போது அந்த கட்சியோட நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்க நிறைய நேரத்துல கொள்கை முடிவுகளை பத்தி வித்தியாசமான குரல்ல பேசுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல கட்சியோட நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இல்லையா? அப்ப கட்சி அதுக்கான தெளிவான விஷயத்தை முடிவெடுக்கணும்னு சொல்றமா இல்லையா? நிறைய நேரங்கள்ல அது தனிப்பட்ட கருத்துன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சா இல்லையா? சொல்லிருக்காங்கல்ல. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? போட்டி வச்சிருக்கீங்க. யாரு அதிகமான முறை பயன்படுத்தினாரு? அதுதான் சொல்றேன். இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, தரமற்ற விமர்சனங்கள் அது எந்த கட்சி செஞ்சாலும் அது ஆரோக்கியமானதல்ல. இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறதுல மீடியாவுக்கும் பங்கு இருக்கு. நாம அப்ப எப்படி ஆரோக்கியமா அந்த விஷயத்தை எடுத்துட்டு போகணும்னா, அரசியல் ரீதியான விமர்சனங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது, தனிப்பட்ட முறையிலான தாக்குதல்களை நாம எப்படி புறந்தள்ளுவது, இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கிதான் நம்மளோட கவனங்கள் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி யார் அதிகமா அசிங்கமான வார்த்தை பயன்படுத்தினது நீங்க பயன்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் கண்ண முடிக்கணும் காதை முடிக்கணும் அப்படின்னா அது சாத்தியமான விஷயம் இல்ல. அது அவன் பயன்படுத்துவதன் நோக்கமே மீடியாவோட அட்டென்ஷன். அதான் மோடி செய்யறாரு. மோடி அதான் செய்யறாரு. மோடி திரும்ப திரும்ப பொய் சொல்வது அதற்காக தான். குஜராத் மாநிலத்தை பத்தி அதிகமா சொன்னது அதனால தான். வளர்ச்சி அரசியல் அப்படின்னு ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படும் போது அதை பின்னெடுக்கின்ற விதமாக இன்னொரு திசையை நோக்கி இன்னொரு அரசியல் கட்சி திரும்பும் போது அதற்கான பதிலடி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது அரசியல்.
திரு நாராயணன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். பல சமயங்கள்ல தனிப்பட்ட விமர்சனங்களை இந்த காலகட்டங்கள்ல ராகுல் காந்தி தவிர்த்திருக்கார். பட் இந்த தேர்தலில் அவர் உட்பட ரொம்ப ஒரு தனிப்பட்ட விமர்சனங்கள் அதிகமாக செஞ்சிருக்காரு. இந்த தேர்தலில் மோடியுடைய திருமண இஷ்யூ எடுத்து ஒரு பிரச்சாரம் பண்றாரு. ஓகே, அதாவது அது திருமண இஷ்யூ. நீங்க ஐம் கிளாட் யூ brought it up. அவர் அண்டர் ஓத் பொய் சொல்லியிருக்காரு. அது ஒரு வருங்காலத்துல இந்திய பிரதமராக வரணும் என்று கனவு காண்பிக்கிறவர் அத மாதிரி ஓத்துல பொய் சொல்றது சரியா அப்படின்னு மோடி ரெகுலரா பொய் சொல்றது எல்லாமே பொய் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அண்டர் ஓத் சொல்லாமல் இருந்தது டிஃபரன்ஸ் இல்ல. எப்படி நான் சொல்றது? ஜனங்கிட்ட பொய் சொன்னான்னு சொன்னா எப்படிங்க பொய் சொல்ற? நீங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் மோடி பொய் சொல்றாருன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொண்டு வேண்டுமென்றே அதை அண்டர் ஓத் பல இதுல மறைத்து இருக்கிறாரு அப்படின்றது சொல்லியிருக்காரு. அவரு அந்த காலத்தை பிளாங்கா விட்டுருக்காரு. நாட் மேரிட்னு எங்கேயுமே அவர் சொல்லல. ஏன் இந்த விஷயம் நான் அதாவது சொன்னாரு, நீங்க எதிர்காலத்தில் பிரதமராக வரக்கூடியவர் ஒரு விஷயத்தை பொய் சொல்லி இருக்கிறார் மக்களிடம். அதை நாங்க ஒத்துக்கல. ஏன்னு கேட்டா ஜூலை 2012 எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஜியோ போடுறாங்க. எந்த ஒரு காலத்தையுமே பிளாங்கா வைக்க கூடாது. அதாவது நீங்க தேர்தல் மனுவை நிரப்புகின்ற பொழுது ஒரு காலத்தையும் நிரப்பாமல் விடக்கூடாது அப்படிங்கிறது. அவருடைய திருமண விஷயத்தை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் திருமணம் செய்து கொள்ளாதவன் அப்படின்னு அவர் எங்கேயும் சொல்லல. அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த திருமணம் அப்படிங்கிறது இள வயதில் நடந்த திருமணம், அந்த திருமண உறவிலேயே அவர் இல்ல. அதனால அந்த விஷயங்களை அவர் அதுல சொல்லல. ஆனா ஜூலை 2012 எலெக்ஷன் கமிஷன் இந்த விஷயத்த சொன்னதுக்கு பின்னால எந்த விதத்திலையும் அது மனுவை நிராகரிப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா அது ஆயிடக்கூடாதுங்கிறக்காக அந்த மனைவியுடன் அவர் வாழாமையே இருந்தா கூட ஆனாலும் அந்த தகவலை தெரிவிக்கிறார். தனிப்பட்ட விமர்சனம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதுக்காக சொல்றேன் அது தனிப்பட்ட விமர்சனமா. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க அவர் சொல்ற மாதிரி திருமண விஷயத்தை புதுசா மக்கள் கிட்ட சொல்லிருக்காருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போய் ஒரு தேசிய கட்சியோட ஒரு குழுவே போய் அவரோட மனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுக்கறது எந்த விதத்துல தனிப்பட்ட விமர்சனம்? மோடி விமர்சிக்கிறார் நீங்க சொல்ல அவரே இது போன்ற எவ்வளவு தனிப்பட்ட விமர்சனம் சசி தரூருடைய மனைவியை பார்த்து சொல்றார், நைட் வாட்ச்மேன் என்று நாட்டுடைய பிரதமரை பார்த்து சொல்றார். ஆக அத்தனை விமர்சனங்களை நீங்க செஞ்சுட்டு ஐயோ பாவமே நாங்க எங்களை பார்த்து சகோதரர் சொல்றாரு பொய்ன்னு சொல்றாரு. எது போய் உண்மை விஷயத்தை மறைச்சு வேற ஏதாவது ஒரு விஷயம் கேள்வி பொய் ஏன்னு சொன்னேன்னு சொல்றேன். அதாவது இது இந்திய டிவியில இத அவர் இந்த அபிடவிட் ஃபைல் பண்ற வரைக்கும் பல பேரு டிவிகள்ல பிரம்மச்சாரின்னு சொல்லிருக்காங்களா, கல்யாணமானவங்க இந்தியா ஃபுல்லா சொன்னாங்களா இல்லையா? நான் முடிச்சிடறேன். அப்ப திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்குச்சு. மௌனம் காத்தா அது இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன அர்த்தம்? அப்ப அதுதானே அவர் வரணும்னு விரும்புறாரு. அப்ப அது பொய் இல்லையா? மக்கள் முடிவு பண்ணட்டும். இரண்டாவதாக இது நீங்க மோடியே சொன்னதா சொல்லலையா? நான் சிங்கிள்னு சொல்லலையா? அவங்களுக்கே தெரியுது அவங்க பொய்னு அவங்களுக்கு ஒத்துக்குதா? கஷ்டமா டிஃபன் பண்றீங்க. அதாவது சொல்லலாம் இல்ல செப்பரேட்டட் சொல்லலாம். ஒரே அவரால் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அது தவறான வார்த்தைன்றதுக்கு சொல்றேன். செப்பரேட்டட் ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களுக்கு தெரியும், நீங்க நான் சின்ன ஒண்ணுமே தெரியாதவங்க. சொல்லுங்க. ஒரு காலத்துல ஒரு தகவலை குறிப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கறது அனுமதித்திருந்தது எலெக்ஷன் கமிஷன். ஆனா 2012 ஜூலைல நீங்க எந்த காலத்தையும் விடக்கூடாதுன்னு சொல்லும் போதுதான் அதை நம்ம ஃபில் பண்றோம். டீடைலா போறோம். இந்த விமர்சனத்தை அவங்க செஞ்சாங்க சொல்றாங்க போது அதுக்கான பல காரணங்கள். அதே போன்ற விமர்சனங்களை பாரதிய ஜனதாவும் மோடியும் தனிப்பட்ட விமர்சனங்களை வைக்கலன்னு சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விமர்சனம் அப்படின்னு வரும்போது அதற்கான பதிலாக சில நேரத்துல சொல்றத நீங்க தரம் தாழ்ந்த விமர்சனம் நம்ம சொல்றாங்க. என்ன பைத்தியக்கார எலிகளா? என்ன சார் அது கரெக்டானது? ஆமா ஆமா, அந்த மாதிரி எலிகள் பாஜக காரங்க
நான் என்ன சொல்றேன், அதை விட மோசமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸ்காரங்க ஒவ்வொரு தலைவர்களோட பேசி எடுத்து பாருங்க. ஏன் மோடி சொல்லிட்டு போறாங்க பாருங்க. சசி தரூர் ஒய்ஃப் பத்தி என்ன சொன்னாங்க கொஞ்சம் மக்களுக்கு? 50 crore கேர்ள் ஃபிரெண்ட் சொன்னார் நரேந்திர மோடி. இது வந்து தரம் தாழ்ந்தது. தமிழக மக்கள் முடிவு செய்தோம். 50 கோடி உள்ள ஒரு பெண் நண்பர் அதாங்க தமிழ்ல சரியான சொல்றேன்னா அதை வந்து தமிழக மக்கள் முடிவு பண்ணுவாங்க. பத்தி சுப்பிரமணிய சாமி பேசினார். அவருக்கு ரஷ்யன் பாய்சன் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. சுப்பிரமணியன் சுவாமி மூத்த தலைவர், பாஜக மூத்த தலைவர். அது சரி, உடனடியாக மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்திருக்கணும்ல. நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து மாச கணக்குல சுப்பிரமணிய சுவாமி அமைச்சரவை என்ன பண்ணாங்க? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உண்மை தன்மையோட வெளியில வாங்க. நீங்களே சொன்னீங்க தொடக்கத்துல தமிழ்நாட்டுல தான் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை முன்னாடி கேட்க முடியும். இந்த முறை அதிகபட்சமா மோடி லேடி டேடிங்கிறதோட அதிகபட்சமா ஒரு ஃபன் நிறைந்த ஒரு விமர்சனம் இல்லாம இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்கள், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இல்லாம தான் இந்த தேர்தல் அரங்கம் பெரிய அளவுக்கு இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். தமிழகத்தை பொறுத்த அளவுல ஒப்பீட்டு அளவில் இந்த தரம் வந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் என்று சொல்லக்கூடிய வகையற குறையும். அதுல இன்னும் சொல்ல போனால் இது ரொம்ப அந்த விஜயகாந்த் பேசினது அந்த மாதிரி 1-2 பேர் பேசினது தவிர, ஏன்னா இதையே எனக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா சொன்னதை மறக்க முடியாது. அதாவது அவங்க வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு எல்லாம் வந்து அன்னைக்கு திமுகவையும் கருணாநிதி விமர்சித்ததை, அது ஒன்றும் அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக ஜெயலலிதாவா அன்றைக்கு பேசினார்கள். ஆனால் இந்த முறை என்னன்னு கேட்டால், இந்த முறை எப்படி என்று கேட்டால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பெரிய அளவிற்கு அந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தெரியுது. திரும்ப திரும்ப நான் இதை என்ன சொல்றேன்னு சொன்னால், இது வந்து ஒரு அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு அரசை பற்றிய ஒரு அது தொடர்பான ஒரு தேர்தல். எல்லார் மத்தியிலும் இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பேராய கட்சி போய் அதற்கு பதிலாக பாஜக வரப்போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கு பல பேர் மத்தியில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு திசை மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய தேர்தலில் தலைவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? என்ன பேசணும்னா, உங்களுடைய வெளிநாட்டு கொள்கையை பற்றி பேசுங்க, உங்களுடைய பொருளாதார கொள்கையை பற்றி பேசுங்க, ரிசர்வ் பேங்க் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுங்க, வங்கிகள் இருக்கக்கூடிய வாராக்கடன்களை பற்றி பேசி நம்மளுடைய இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பேசுறது விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து மகாத்மா காந்தி அந்த வேலை வாய்ப்பு திட்டம் கொடுத்திருக்கிறத நீங்க எவ்வளவு அதை பற்றி பேசலாம். அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய இஷ்யூஸ் பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் முன்னிலைப்படாம இந்த விஷயங்கள் மட்டுமே பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் அதை பேசாததுக்கு என்ன காரணம் என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு தமிழகத்துல இன்றைக்கு வந்து பொது விநியோக திட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய அரிசியில மைய அரசு கிட்டத்தட்ட 13 ரூபாய் அவங்க அதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஆனா அம்மா கொடுக்கறது 3 ரூபாய். அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. அது மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசுறாங்க. பின்னுக்கு தள்ளி மோதியா இது மோதிக்கு ஆதரவானது எதிரானது அப்படின்னு தனி மனிதர்களை மையப்படுத்தி வைக்கிறதுல உங்களுக்கும் பொறுத்து இருக்கு இல்லையா திருநாராயணன்? நன்றி அவர் சொன்னது. ஆனா ஒண்ணு வந்து தமிழ்நாடுல 25 ரூபாயில 22 ரூபாய் நாங்க கொடுக்குறோம், 3 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க. இதை வந்து நான் இங்க இல்ல, நான் வந்து ஏறக்குறைய 12-13 கன்ஸ்டிடியூன்சி பேசச்சு இந்த இலவச அரிசி, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இது மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன், இதெல்லாம் பேசிட்டு இருக்கணும். ஆனா அதை பத்தி எந்த பேப்பருமே போட மாட்டாங்க. நீங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து சென்சேஷனலைசிங் த நியூஸ் தான் இன்னைக்கு வந்து மோஸ்ட் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் மோடியை பத்தி ரொம்ப சிம்பிளா சொன்னேன், மோடி ஹேட் என்கவுண்டர் வித் ஃபேக்ட்ஸ், அது உண்மை. ராகுல் காந்தி பேசினது, மோடி வந்து வெளியுறவு கொள்கை பத்தி பேசினது, அது செய்தித்தாள்கள் ஊடகங்கள் போடலன்னு உங்களால் சொல்ல முடியும்? போடலன்னு சொல்ல, எது சென்சேஷனலைஸ் செய்யப்படுதுன்றதுதான். இல்ல ஒரு கருத்து பேசப்படுறது எலி பாம்புன்னு பேசும்போது தயவு செய்து நான் சொன்ன தெளிவுபட்டீங்க. நீங்க அதை வந்து சொல்ல வேண்டியது உங்க கடமை. அதுல ஒண்ணும் இது இல்ல. அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் எவ்வளவு விரிவா பேசுறாங்க. பாஜகவுடைய தேர்தல் அவங்க சொன்ன சென்சேஷனல் வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. மோடி எவ்வளவு பொய் சொல்றார் அப்படின்றத பத்தி ஒரு விவாதம் நடத்துங்களேன். என்ன பொய் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். மோடி வந்து குஜராத் மாடல் சொன்னதை விட ஒரு பெரிய பொய் இருக்க முடியாது. நான் பல முறை ஒவ்வொரு ஃபேக்டோட இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா
அதை மீடியாக்கள் ஒழிக்க தவறிவிட்டாங்கன்றது எங்களுடைய தவறு முக்கியமா, அது சரியா ஒழிக்காதுன்னு. ஆனா அதை நீங்க இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய வேட்பாளர் திரும்ப திரும்ப பொய் சொல்றாருன்றதை நீங்க சொல்லல. அதே மாதிரிதான் திரும்ப சொன்ன மறுபடியும் ஐ கோ பேக் டு தமிழ்நாடு. இல்ல சொல்லலங்கிறது உங்களுடைய வைல்ட் பேஸ்லெஸ் அக்யூசேஷன். இல்ல வாட் ஐம் சேயிங் இஸ் மக்கள் மனசுல பதிகிற மாதிரி நாங்க சொல்லல, நீங்க சொல்லலாம். தலைவர்கள் இல்ல, உங்களுக்கு நீங்க சொல்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, திரு பாலு அவர்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, எதுவுமே மறைக்கப்படல. திரு வானதி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன், நீங்களும் கூட ஒரு மோடி வந்தா எல்லாம் மாறி போயிடும் அதுன்னு சொல்லும் போது இஷ்யூஸ்குள்ள டீட்டெயிலா போகாம RSVP, ராபர்ட் வதேரா, பிரியங்கா, ராகுல் அப்படின்னு ஷேஜாதா அது இதுன்னு தனிப்பட்ட தாக்குதல்கள் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றாரு திரு மோடி. இல்ல அதிகமா இல்ல, நீங்க கிட்டத்தட்ட அவரோட தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நீங்க தொடர்ந்து கூர்மையா கவனிச்சீங்கன்னு சொன்னா, இப்ப சென்னையில கூட லைவ் எல்லாம் கொடுத்தீங்க, அதுல எத்தனை தூரம் தனிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. ஒட்டுமொத்தமாக நாட்டோட அரசியல கொண்டு வர வேண்டிய மாற்றங்களை பத்தி பேசுறாரு, மத்திய மாநில அரசு உறவுகளை பத்தி பேசுறாரு, நாட்டுல கொண்டு வர வேண்டிய பொருளாதார மாற்றங்களை பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்க ஒவ்வொரு இதுலயும் 45 இருந்து 1.5 மணி நேரம் பேசும்போது அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஹெவியா இருக்கு. நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்தில் நீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா குறிப்பா கோயம்புத்தூர்ல அவர் பேசினது, ஈரோட்ல பேசினது, ராமநாதபுரம், கன்னியாகுமரி இந்த இடத்துல பேசினதெல்லாம் எடுத்து பாருங்க. நம்ம தமிழ்நாட்டோட மிக முக்கிய பிரச்சனைகள் அத்தனை அதுல குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதனால நீங்க ஒட்டுமொத்தமா அவரோட பேச்சு அரசியல் சுவைக்காக அப்படின்னு பேசுறதுல வெறுமனே அது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க இதுல ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, RSVP இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ராகுல், சோனியா, பிரியங்கா வதேரா. பிரியங்கா காங்கிரஸ் கட்சியில் எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாத ஒரு நபர். அந்த அம்மாவுக்கு அரசியல் ரீதியாக அரசியல் கட்சியில் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க வைக்கிற விமர்சனங்களை மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விமர்சனங்களாக நீங்க எடுத்துட்டு வரீங்க. அப்போ அவங்களை நோக்கி கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு அவங்களால சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க அமேதி தொகுதியில பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க வேன் அவங்களோட மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இன்னொரு பக்கம் சோனியா காந்தி அம்மையார் தன்னோட மகளோட, ராகுல் காந்தி, பிரியங்காவோட வர போட்டோஸ், இது மட்டும்தான் இருக்கு. அப்போ நீங்க ஒரு நபர் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில மட்டுமே அவங்களோட இணைஞ்சிருக்கிற ஒரு நபரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு எடுக்க முடியாது. நேரடியாக அவங்க குறிப்பிட்டு நீங்க மோடி அவர்களை பற்றி பேசும்போது, பிஜேபி பத்தி பேசும்போது இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு அவங்களால சொல்ல முடியாது. பிரியங்காவை பத்தி பேசலாம், ஆனா ராபர்ட் வதேரா எங்களுக்கு இதுல பிரியங்காவுக்கும் ராபர்ட் வதேராவுக்கும் என்ன வித்தியாசம்? அவரும் தான் போனதுல ரேலியில கலந்துகிட்டாரு, மோட்டார் பைக்ல வந்தாரு, காங்கிரஸ் ஆதரவு. நான் ஏதாவது பிரியங்காவுக்கும் ராபர்ட் வதேராவுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு? ராபர்ட் வதேரா இஸ் நாட் அவர் ஸ்டார் கேம்பெயினர். இந்த முறை எந்த இதுலயும் வரல. ஏன்னா நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா அவர் he has not been in public eye. He has been very clearly maintaining as a private citizen. ஒரு தனி நபராக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு, தனி நபராக நடந்துருக்காரு. அவர் இந்த கட்சியிலையும் இவங்க சொன்ன மாதிரி, ஆனா கட்சியில கேம்பெயின் கூட பண்ணல, கேம்பெயின் கூட பண்ணல. போன தேர்தல்ல கேம்பெயின் பண்ணாரு, ஆக்டிவா கேம்பெயின் பண்ணாரு. அப்ப பேசணும், இப்ப பேசக்கூடாது. நிச்சயமா ஒரு இதுக்கு பப்ளிக் லைஃபுக்கும் பிரைவேட் லைஃபுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது இப்ப போய் நான் வாஜ்பாய் போய் அவருடைய பிரைவேட் லைஃப் வாஜ்பாயுடைய தனி வாழ்க்கையை நான் இன்னைக்கு விமர்சனம் பண்ணேன்னா சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். வாஜ்பாயுடைய ஒரே நான் தனி வாழ்க்கைன்னு சொன்னது அவருடைய பையன் அன்னைக்கு பணம் வாங்கினாரு, அது உண்மை. வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகன் அது ஏன் அப்ப அது உண்மையாக எல்லாரும் பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு அதை பத்தி பேச வேண்டிய ஒவ்வொரு காங்கிரஸ் இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து சிதம்பரம் ஏன் பேசுறாரு, வாஜ்பாயோட நீஸ் சேர்ந்ததை பத்தி ஏன் பேசுறதுலன்னு கேட்கிறாரு. அவர் பேசுறாரு இல்லையா? இன்றைக்கு அதை முதன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தி பேசுவதில்லை. அந்த இடத்துல ஒரு கேள்வி முதன்மைப்படுத்தல. வாஜ்பாயோட நீஸ் காங்கிரஸ் சேர்ந்தது ஏன் நீங்க முதன்மைப்படுத்தல? இங்க இவங்க இவருடைய அது கேள்வி ஏவதுன்னா பிரதமருடைய தம்பி பிஜேபியில சேர்ந்தது நீங்க எல்லாம் பெருசுப்படுத்தினீங்க. வாஜ்பாயோட இதுல 28 வருடமா இது இருந்தவங்க
சுக்லா செய்தி வெளியிட்டது எல்லாருக்குமே ஒரு உண்மை. அவங்க சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க, பிஜேபி அன்று இருந்த பிஜேபி இன்னைக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க பெரிதுபடுத்த நிச்சயமா அந்த செய்திகள் வந்தது எல்லா இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுறேன். நீங்க சொன்னீங்க இஷ்யூஸ் அவங்க பேசுறது இல்லை அப்படின்னு. ரெண்டு பேருமே சொல்றாங்க, ராகுல் காந்தியும் இஷ்யூஸ் பேசாம இல்ல, மோடியும் இஷ்யூஸ் பேசாம இல்ல, பேசத்தான் செய்கிறார்கள். இது முன்னிலைப்பட்டு அது அடிபட்டு போகுதா? நிச்சயமா அதுதான் சொல்றேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இஷ்யூஸ் இல்லை நானே சொன்னேன். நானே காங்கிரஸ் என்ன யூபிஏ கவர்மெண்ட் என்ன செஞ்சது, அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நீங்க பேசணும். ஆனால் அதை நீங்க பேச மாட்டேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு பேசுவதற்கான அரசியல் சார்ந்த, பொருளியல் சார்ந்த, உங்களுடைய சாதனை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும் போது ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? பாஜக பீரியட்ல 10 ரூபாய்க்கு ஜனதா சாப்பாடு போட்டாங்களா, அதை பற்றி பேசுங்க. விலைவாசி உயர்வே இல்லை, மொரார்ஜி தேசாயில அன்னைக்கு அது பாஜக ஒரு அங்கமாக இருந்தது. அப்படி அரிசி விலை உயர்வே இல்லை, அதை பற்றி பேசுங்க. நாங்க கடந்த ஆட்சியில் இப்படி எல்லாம் பண்ணோம், இவ்வளவு செஞ்சிருக்கோம், அதை பற்றி பேசுறது இருக்கலாம். நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், இதுல இருக்கக்கூடிய இந்த முக்கிய 2 கட்சிகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு நோக்கத்தை நான் சந்தேகப்படுகிறேன், ஐயப்படுகிறேன். ஏன்னு கேட்டா, நீங்க பேச வேண்டிய விஷயங்களை தேடாமல் ஏன் பேசுறீங்க? இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பாஜக ரெண்டு ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகுதான், தேர்தலுடைய 2 கட்டம் முடிஞ்ச பிறகுதான் அவங்க வந்து மேனிபெஸ்டோ வெளியிடுறாங்க. அப்போ தயவு செஞ்சு பாஜக முதல் கட்ட அதோட தேர்தல் நடக்கிற அன்னைக்கு 2 பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தல் என்பது நீங்க முதல்ல மோடி முதல்ல ஆரம்பிச்ச கேம்பெயின்ல பேசுனது என்ன தெரியுமா? ரொம்ப ஒரு அருமையான கருத்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாட்டில் ஆலயங்களை கட்டுவதை விட இந்த கழிவறைகளை கட்டுவதுதான் முக்கியம் அப்படின்னு பேசினார். பாஜக பெரிய எதிர்ப்பு. அதை எப்படி கோயிலையும் நீங்க வந்து கழிப்பறை எப்படி அதை ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா அவரை வாயை மூடிட்டார். அப்ப என்ன என்று சொன்னால், இந்த 2 பேருமே எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அவர்கள் நாட்டிலே மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்வதை விட ஒருவருக்கு ஒருவர் தனிப்பட்ட முறையிலே குற்றச்சாட்டுகளை, அதுவும் பொது அரங்கத்திலே சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி பேசுவது என்பது எதை காட்டியிருக்கிறது என்று சொன்னால், அரசியல் இன்றைக்கு எவ்வளவு தாழ்ந்திருக்கின்றது. புதிதாக இன்றைய அரசியல், குறிப்பாக இன்றைக்கு இந்த தேர்தல் அரசியலில் வரக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு தங்களை தாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி கூட இதுல விதிவிலக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். அருண் ஜேட்லி முகத்துல துப்படம் போல தோணுது அப்படின்னு சோம்நாத் பாரதி என்ற ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அமைச்சர் சொன்னார். இந்த நிலையில யாரும் இதற்கு விதிவிலக்கு இல்ல அப்படின்னு சொல்லிவிடலாம், பல கட்சிகளை சொல்லிவிடலாம். இந்த நிலையில நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அதிகம் வைக்கும் கட்சி எது உங்களுடைய பார்வையில என்று கேட்டபோது நேர்களுடைய பார்வை இதுதான். காங்கிரஸ் என்ற 59%, பாரதிய ஜனதா என்று 16%, இதுல ஏது விதிவிலக்கு அனைத்து கட்சிகளும் தான் என்று 25% சொல்லியிருக்கிறாங்க. யார் அதிகம் யார் குறைவு அப்படி யார் அதிகம் யார் குறைவு அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஒவ்வொருக்கும் மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும், இதுல காங்கிரஸோ பாஜகவோ திமுகவோ அதிமுகவோ ஆம் ஆத்மியோ இல்ல எந்த கட்சியுமே விதிவிலக்கா சொல்லிட முடியல. ஒவ்வொரு கட்சியை பத்தி சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு குறைஞ்சபட்சம் ஒரு உதாரணமாவது கிடைக்கிறது. இதை விரும்பவில்லை மக்கள். இதுவல்ல தேவை இந்த நாட்டுக்கு. ஆரோக்கியமான விமர்சனம் தான் நாட்டையும் ஜனநாயகத்தையும் வலுப்படுத்தும். அதுதான் நியாயமான எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நெய்வேலி பாலு, வானதி ஸ்ரீனிவாசன், திரு அமெரிக்க நாராயணன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.